ஆர்த்தி, சார். என்னம்மா மார்க் எடுத்திருக்க? நீ 7வது 8வது படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பப்ளிக் எக்ஸாம் அது. ஒழுங்கா படிக்கிறது இல்லையா? ஒழுங்கா தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். சரி, போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார், வீட்டில் இருக்குங்க சார். ஃபோன் நம்பர் கொடு, நைட்டு கால் பண்றேன். எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்க சார். ஏப்பா, நான் எத்தனை நாள்ப்பா டைம் கொடுக்குறது அவனுக்கு? சொல்லு பார்க்கலாம். 1 நாள் 2 நாள் டைம் கொடுக்கலாம். ஏமா இருப்பா, ஏமா இருமா, நான் வந்துடுறேன். நான் போயிட்டு வெளியே போயிட்டு வந்துடுறேன். இரு ஆர்த்தி. அப்பா. ஏமா ஸ்கூலுக்கு போலையா இன்னைக்கு? இல்லைங்கப்பா. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடா, வரேன்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். என்னடா பண்ணிட்டு அப்பா கேட்டு போங்கப்பா. ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? சார், எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார். நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? சார், வீட்டுக்கெல்லாம் வராதிங்க சார். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சார். ஏய், மார்க்கை குறைச்சி ஃபெயில் பண்ணிடுவோம், பார்த்துக்கோ. சார், இப்படிலாம் பேசாதீங்க சார். நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், போன வை. சேலத்தில் அரசு பள்ளி மாணவியரை பாலியல் தொல்லை செய்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார்.